இந்த அரசியல் இதெல்லாம் ஒரு பக்கம் சார். ஆனால் படமாக பார்க்கும்போது பராசக்தி வந்து கிட்டத்தட்ட 52 கோடி 2 நாளில் கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. டீம் பயங்கர ஹாப்பி. டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இல்லை, அதில் இன்வெஸ்ட் பண்ணவங்க எல்லாருமே நல்ல லாபம் பார்த்துட்டாங்களா சார்? இல்லை, அதில் எனக்கு வந்து மாற்று கருத்து இருக்குது. ஓகே. ஏன்னா இன்றைக்கி இந்த முதல் நாள் வசூல் 2ஆம் நாள் வசூல்னு அந்த நிறுவனமே சொல்கிறது கூட பெரும்பாலும் பொய்யாத்தான் இருக்குது. ஏதோ ஒரு வகையில் அவங்க வந்து ஹீரோவை குளிர்விப்பதற்காகவோ அல்லது தன்னுடைய கம்பெனியினுடைய பெருமையை நிலைநாட்டுவதற்காகவோ ஒரு பொய்யை சொல்லிடுறாங்க. என்ன அதிகபட்சம் போனீங்கன்னா கொஞ்சம் ஜிஎஸ்டி சேர்த்து கட்ட போகிறீங்க, அவ்வளோதான். அதனால் வந்து அவங்களுக்கு இது போல் பொய்களை சொல்வதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் அப்படி தான் பார்க்குறேன். ஏன்னா இப்போ பராசக்தி தனியாக வந்தால் கூட ஏதோ ஒரு வகையில் இந்த படத்தோட கொஞ்சம் கனெக்ட் ஆகலை. இப்போ இருக்கிற தலைமுறை அப்படி தான் இருக்குது. நம்ம அதையும் குறை சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாத்தையுமே கொஞ்சம் மேலோட்டமாக அணுகிற கூட்டமாக இருக்குது. ஜாலியாக இருக்கணும் அப்படின்னு ஜாலியாக இருக்கணும்னு நினைக்கிறேன். நல்லா கலகலன்னு பிரதீப் ரங்கநாதன் படம் வந்துன்னா இப்போ நீங்கள் சொல்கிற கலெக்ஷனை நம்ம ஒத்துக்கலாம். இது வந்து ஒரு கருத்துள்ள படம். இப்போ நம்மலாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு மொழியை பாதுகாத்தோம்னு சொன்னோம்னா ஐயா ரொம்ப கிரிஞ்சு பண்ணுறாங்கன்ட்டு போயிடுறாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்துக்கு மத்தியில் வந்த இந்த படம் ஒரே நாளில் இவ்வளவு பெரிய வசூல்னு சொல்லும் பொழுது நமக்கு இது உண்மையாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது. அவ்வளோதான்.